அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உலக அரசியலில் மிகவும் நெருக்கமான இந்த இரண்டு தலைவர்களுக்கும் இடையே இப்போது ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீதான போரை தொடர்வதா அல்லது அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுப்பதா என்பதில் இருவருக்கும் இடையே சுமார் 1 மணி நேரம் அனல் பறக்கும் விவாதம் நடந்திருக்கிறது. இந்த உரையாடலின் போது நெதன்யாகு எவ்வளவு ஆவேசமடைந்தார் என்பதை அமெரிக்க அதிகாரிகள் விவரிக்கும் போது பிபியின் தலைமுடி தீப்பற்றி எரிவது போல அவர் கொதிப்பில் இருந்தார் என்று ஒரு ஆங்கில பழமொழியை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஈரானின் ராணுவ கட்டமைப்பு மற்றும் முக்கியமான இடங்களை முழுமையாக அழிப்பதற்கு விமான தாக்குதல்களை மீண்டும் தொடங்க வேண்டும் என்பது நெதன்யாகுவின் பிடிவாதம். ஆனால் ட்ரம்போ கொஞ்சம் பொறுங்கள், ஆயுதங்களை எடுப்பதற்கு முன்னால் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு அளிப்போம் என்று தடுத்து நிறுத்தியிருக்கிறார். ஈரான் உடனான போரை முடிவுக்கு கொண்டுவர கத்தார் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வருகின்றன. வாஷிங்டன் மற்றும் ஈரான் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறது என்றும் அதற்கு பிறகு 30 நாட்கள் கால அவகாசம் கொடுத்து அணுசக்தி திட்டம் குறித்து பேசலாம் என்பதும் ட்ரம்பின் திட்டம். இதற்காக ஆபரேஷன் ஸ்டெல்த் ஜமாஹர் எனப்படும் ஈரான் மீதான தாக்குதல் திட்டத்தை தற்காலிகமாக ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார். ஆனால் இந்த தாமதம் ஒரு மிகப்பெரிய தவறு என்றும் ஈரானுக்கு கூடுதல் கால அவகாசம் கொடுப்பது ஆபத்து என்றும் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். இது குறித்து நேரில் விவாதிக்க விரைவில் அவர் வாஷிங்டன் செல்ல திட்டமிட்டுள்ளார். வெளியே பார்த்தால் இருவரும் முட்டிக்கொள்வது போல தெரிந்தாலும் செய்தியாளரிடம் பேசிய ட்ரம்ப், நெதன்யாகுவுக்கும் எனக்கும் நல்ல உறவு இருக்கிறது, நான் என்ன சொல்கின்றேனோ அதைத்தான் அவர் செய்வார் என்று ஒரு அதிரடி போடு போட்டியிருக்கிறார். மறுபுறம் ஈரான் தனது 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. அமெரிக்கா தனது கடல்வழி திரட்டு வேலைகளை நிறுத்த வேண்டும் என்றும் முடக்கப்பட்ட நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துள்ளது. உலகமே ஒரு மிகப்பெரிய போரின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் வேளையில் ட்ரம்பின் இந்த அமைதி முயற்சி வெற்றி பெறுமா அல்லது நெதன்யாகுவின் பிடிவாதத்தால் போர் மீண்டும் வெடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.